ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு ஏஎஸ் கிராப்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு கார் ரேஸ் டோர்னமெண்ட் பார்ட் 2 அதாவது ரவுண்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்ட் 2 குவாலிஃபைன கார்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து லாம்பகினி வெர்ஷன் 2, ஃபெராரி, அப்புறம் என்னடா டேய் 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 எங்கிட்டு போகுதுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் வந்து வரும். ஸோ லாம்பகினி வெர்ஷன் 2, ஃபெராரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கொனிசெக், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஆர், அடுத்து வந்து போர்ச், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டார்சன். ஸோ இந்த 6 கார் தான் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல. ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது கார் வேற ஒண்ணு வரப்போது. ஒண்ணும் இல்ல. பார்த்தீங்கன்னா அந்த கார நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே போட மறந்துட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து வைல்டு கார்டு என்ட்ரியா அந்த புது கார் எடுத்து வந்திருக்கேன். அந்த கார் என்னன்னு நான் வந்து இப்ப சொல்லல. பார்த்தீங்கன்னா வந்து ரேஸ் எல்லாம் முடிச்சு தான் சொல்லப் போறேன். ஸோ தெரியல. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 ரவுண்ட் நடக்கும். ஸோ அந்த 3 ரவுண்ட்ல வந்து யார் யார் ஜெயிப்பான்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னென்ன கார் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லாம்பகினி வெர்ஷன் 2க்கும் டார்சனுக்கும். ஸோ அடுத்த ரவுண்ட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து போர்ச்சுக்கும் ஃபெராரிக்கும். ஸோ லாஸ்ட் ரவுண்ட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜிடிஆர் அண்ட் கொனிசெக். ஸோ இந்த 3 ரவுண்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டார்சனுக்கும் லாம்பகினி வெர்ஷன் 2க்கும் பார்த்தீங்கன்னா ரேஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ யார் ஜெயிச்சான்னு கேட்டிங்கன்னா நம்ம டார்சன் தான். ஸோ டார்சன் கார் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருச்சு. ஸோ லாம்பகினி வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா வந்து டாடா பை பை காமிச்சிட்டு போயிருச்சு. ஓகே. ஸோ அடுத்து என்ன கார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து போர்ச் அண்ட் ஃபெராரி. பார்த்தீங்கன்னா வந்து எந்த கார் ஜெயிக்க போகிறது இல்லை. பார்த்தீங்கன்னா 2 காருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக தான் போகும். ஸோ பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபெராரி அண்ட் போர்ச்சுக்கு வச்ச ரேஸில் பார்த்தீங்கன்னா வந்து போர்ச் கார் ஜெயிச்சிச்சு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆயிருச்சு. ஸோ அடுத்து என்ன ரவுண்டு என்ன கார்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜிடிஆர் அண்ட் கொனிசெக். பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்னமோ ஜிடிஆர் போயிருமோன்னு பார்த்தீங்கன்னா தோணுது. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜிடிஆர் பிடிக்கும். வேற எதுவும் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஆர் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன கார் பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே. ஓகே. ஸோ யார் ஜெயிச்சான்னு பார்த்தீங்க. ஸோ ஜிடிஆர் தான். ஸோ நினச்ச மாதிரி ஜிடிஆர் ஜெயிச்சிச்சு. ஸோ இப்போ வைல்டு கார்டு என்ட்ரி. ஸோ யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து லாம்போர்கினி சியான். ஸோ இந்த கார் தான் பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்திருக்கு. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு போட்டப்பே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ நீங்கள் வந்து லாம்போர்கினி சியான் காரை எடுத்துகிட்டு வரல ப்ரோ அப்படின்ட்டு. நான் கூட அட ஆமாம்ல அந்த மாதிரி ஒரு கார் இருக்குல்ல அது வேறு எவ்வளோ ஸ்பீடாக போகுன்னு வேறு செக் பண்ணவே இல்லையேடா அப்படின்னு பார்த்தா யோசித்தேன். சரி இப்போ இந்த காரை எப்படி கொண்டு வரலாம். ஆனால் நம்ம வந்து வைல்டு கார்டாக கொண்டு வந்துடுவோம். இப்போ நான் அந்த கடைசி ரவுண்டுக்கு முந்தின ரவுண்டில் கொண்டு வந்துடும் அந்த மாதிரி தான் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாம்போர்கினி சியான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் வந்து தேர்ச்சி பெற்ற கார்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா லாம்போர்கினி சியான், டார்சன், ஜிடிஆர், போர்ச். ஸோ அந்த 4 கார் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்கு. ஸோ அந்த 4 காருக்கும் பார்த்தீங்கன்னா ரேஸ் வைக்கணும். பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கிறதான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா 2 காருக்காக வைப்போமா இல்லை ஒரே டயத்தில் வந்து எல்லா காருக்கும் வச்சிருமான்றதையும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காருக்கும் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 4 கார் செலக்ட் ஆயிருக்குல்ல. ஸோ வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டயத்தில் வந்து 4 காருக்கும் ரேஸு. ஸோ அதெல்லாம் தெரியும் இந்தியன் பெஸ்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எந்த கார் தான் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து ஒரு 100 லைக்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே. ஸோ அவ்வளோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு வெற்றிகரமாக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 அதாவது ஃபைனல் பார்ப்போம். ஸோ எந்த கார் ஜெயிக்குது. எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஆர் இல்லை போர்ச் இந்த 2 காரில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கார் தான் வர நினைக்கிறேன். ஆனால் திடீர்னு குறுக்க அந்த கௌஷிக் வந்தால் டார்சன்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வந்து டார்சன் பார்த்தீங்கன்னா பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட லைட்டாக சோப்படுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக போய் பார்த்தீங்களா. ஸோ 2ஆம் ரவுண்ட் வரைக்கும் குவாலிஃபை ஆயிடுச்சு. ஸோ ரவுண்ட் 3ல் ஜெயிக்குதான்னு கேட்டிங்கன்னா தெரில. பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆன்லைன் டக்குன்னு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை. ஸோ நம்ம சேனலில் வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகுது. எத்தனை சப்ஸ்கிரைபராக வேணும் அப்படிங்கன்னா இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்.
ஏன்னா அந்த லீவ் முடியதுக்குள்ள ஒரு 50K வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்தியன் மெஷின் விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற மாப்பிள, மச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப நான் Instagram ஐடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏஎஸ் கிளாஸ் அண்ட் ஃபன் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.